இனியே நம் பிரேமிக்கு எவ்வித தடையும் இச்சுபவார்த்தை சொல்வதற்கே உன்னை வரவழைத்தேன். நிஜம்தானா ஷாஜாதா? ஆலம்பனான பிரேமியை அங்கீகரித்தாரா? தவறாமல் அங்கீகரிக்கிறார். நான் சொன்னபடி நீ செய்தால். என்ன செய்ய வேண்டும்? நாட்டியம். நாட்டியமா? ஆமாமண்ணா, சக்கரவர்த்தி எனக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் செய்ய போகிறார். அந்நாள் சாம்ராஜ்யம் எல்லாம் மகோத்சவங்கள் நடக்கும். தர்பாரிலே என் அனார் ஜெகன்மோகனத்தோடு நாட்டியமாடும். ஆடினா சக்கரவர்த்தி மயங்கியே போவார். உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்பார். அப்போது நீ என்ன கேட்கணும் தெரிந்ததா? அனார் மகுகள் இல்லை, என்னாலும் மாற்ற முடியா அரசியல், இணை பிரிக்க முடியா தாம்பத்திய வாழ்வு. அது சரி, ஆலம்பனா அந்த வரம் தருகிறாரா? தருவார், முழு மனதோடு தருவார். கலாபிமானத்தால் இதயம் பரவசமான போது அவர் எதை வேண்டினாலும் தந்திடுவார். அன்றிலிருந்து புது வசந்தம் தரும் திவ்யானந்தமே நம் வாழ்க்கை. அந்த அபூர்வ வசந்தம் தரும் சோபியா, வாழ்நாள் முழுதும் சேவை செய்தாலும் உன் உதவிக்கு ஈடு செய்ய நாற்கலி. அன்றும் நீ வந்து பிடிக்காது போனார் இந்த குல்நார் என்னவாகி இருப்பாளோ? எல்லாம் ஆண்டவன் அனுகிரகமே தவிர நான் செய்தது ஒன்றும் இல்லை குல்நார். தர்பாருக்கு தானே நீ போகிற? ஆமாம், இன்று பிரியத்தோடு இருவரும் கலந்து போகலாம் என்று இங்கே வந்தேன். அதற்கென்ன, இன்று இருவரும் கலந்து நாட்டியமாடலாம் குல்நார். வேண்டாம் நாற்கலி, இந்நாள் மகோத்சவம் எல்லாம் உன் மூலம்தான் விளங்கி போக வேண்டும். உன் அழகிற்கு, உன் நாட்டிய சௌந்தரியத்திற்கு சாரோபமர் யுவராஜா பரவசமாகி விட வேண்டும். அதை பார்த்து நான் ஆனந்தம் கொள்ளணும். என் ஆசையை தீர்த்துக் கொள்ளத்தான் உன்னை அலங்கரித்து அழைத்து போக வந்தேன். இதோமா இருக்குல்ல, பலகாரங்கள் இல்லாத பானங்கள் மட்டும்தானா சோஃபியா? போய் கொண்டு வா. அப்சரசாக இருக்கிறாய் அனார்கலி. இந்த ஹாரம் அணிந்து கொண்டால் இன்னும் அழகாக இருப்பாய். வேண்டாம் குல்லா, உன் கழுத்து அழகாக இருக்காது. பரவாயில்லை, உன்னை பார்த்து ஆனந்தம் கொள்வதே இன்று என் ஆசை. அது கேள் மங்களவாதி ஆரவாரம். சாரோபமர் தர்பாருக்கு வருகிறார் என்று நினைக்கிறேன். போகலாம் அனார்கலி. பலகாரம் செய்து போகலாம் குல்லா. வேண்டாம், நேரமாகிவிடும். பானங்கள் போதும்.